வணக்கம் கோவை சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் எஜி எக்ஸ்போ 2025 மே 3ஆம் தேதி கோயம்புத்தூரில் உள்ள ரெடிசன் ப்ளூ ஹோட்டலில் எங்களுடன் சேருங்கள். $1 மில்லியன் ஸ்டுடியோஸ் அவங்களுடைய தயாரிப்பில் சசிகுமார், சிம்ரன் இவங்களுடைய நடிப்பில் அறிமுக இயக்குனர் அபிஷன் ஜீவந்துடைய இயக்கத்தில் வெளியாகக்கூடிய டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ இந்த ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல படத்தினுடைய ஒன்லைன் கதை என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். இலங்கையிலிருந்து ஒரு குடும்பம் தப்பிச்சு இல்லீகலாக உள்ளே வராங்க. தாஸ் அப்படின்ற ஒரு குடும்பம், அதாவது சசிகுமார், சிம்ரன் அவங்களுடைய 2 பசங்க. காரணம், இலங்கையில் விலைவாசி ரொம்ப ஏறி போச்சு, பொருளாதார லெவலில் சமாளிக்க முடியல அப்படின்ட்டு அங்கேருந்து தப்பிச்சு அவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே ராமேஸ்வரம் வழியாக வராங்க. அங்கே ஒரு போலீஸ்கிட்ட அவங்க மாட்டிக்கிறாங்க. பட் இவங்க ரொம்பவும் வெள்ளந்தியாக இருக்காங்க, வெகுளியாக இருக்காங்க. இவங்க சில சேட்டைகள்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நானும் உங்களை பார்க்கல, நீயும் உங்களை பார்க்கல, இங்கே போய் பொழைச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்கள விட்டுறாங்க. ஸோ அவங்க நேராக சென்னைக்கு போய் ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை, அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாத்தையுமே ஒரு ஜாலியான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சேம் டைம் ராமேஸ்வரத்தில் வந்து ஒரு குண்டுவெடிப்பு ஏற்படுது. அந்த பார்த்தா அது குப்பத்து சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணும்போது அந்த குப்பத்தொட்டிக்குள்ள சசிகுமார் வந்து ஒரு கவர் போடுறாரு. ஸோ இவங்க தான் அந்த குண்டு வெடிப்புக்கு காரணமா அப்படின்ட்டு போலீஸ்காரங்க அவங்களை தேடி வராங்க. ஸோ இதுக்கு பிறகு என்ன நடக்குது, இவங்க தான் குண்டு வச்சாங்களா இல்லையா, இவங்க போலீஸ்கிட்ட மாட்டினாங்களா இல்லையா, அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தினுடைய கதை. ஸோ இந்த படத்தினுடைய நடிகர்கள் முதல்ல பார்த்துடலாம். நாம சசிகுமார், சிம்ரன், அவங்களோட 2 பையங்க. ஒரு பையன் வந்து மிதுன். அந்த மிதுன் நம்ம ஏற்கனவே ஆவேஷம் படத்தில் பார்த்துருப்போம், அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக உருவாப்பில். அதே மாதிரி கமலேஷ் அப்படின்ற ஒரு சின்ன இவங்க 4 பேர் தான் ஒரு ஃபேமிலி. பக்கா ஃபேமிலியாக அவங்க படத்துலேயே வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். முதல்ல சசிகுமார் தாஸ் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம். அவர் பேசுகிற அந்த இலங்கை தமிழர் ஆகட்டும், ஒரு குடும்பத்தை நாம தான் பார்த்துக்கணும், அந்த குடும்பத்தை நமக்கு பின்னாடி தான் இவங்க இருக்காங்க, இவங்களை எப்படியாவது எந்த பத்திலையும் நம்ம மாட்டிக்க விடாமல் நம்ம சேஃபாக கூட்டிட்டு போகணும். கிட்டத்தட்ட பாபநாசம் படத்தில் வரக்கூடிய கமல் மாதிரி இந்த குடும்பத்தை அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு, எங்கேயுமே மிஸ் ஆகக்கூடாது, பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. சசிகுமாருக்கு தொடர்ச்சியாக வெற்றி படங்களை நம்ம வந்துகிட்டே இருக்குது. உண்மையில் இது பாராட்ட ஒரு விஷயம். ஏன்னா அயோத்திக்கு பிறகே கண்டினியூஸ் வெற்றி தான் அவருக்கு. அயோத்தி, அப்புறம் கருடன், அப்புறம் நந்தன், இப்போ இந்த வருஷம் டூரிஸ்ட் ஃபேமிலின்னு அடுத்தடுத்து வெற்றி படங்களை அவர் கொடுத்துட்ருக்காரு. இந்த படத்துலையும் ரொம்ப ஒரு இயல்பான நடிப்பை கொடுத்துருக்காரு. அவருக்கான கேரக்டர் அந்த தாஸ் அப்படின்ற இலங்கை தமிழர் கதாபாத்திரத்துக்கு அவர் பக்காவாக ஃபிட்டாக இருக்காரு. எந்த இடத்துலையும் அவருடைய நடிப்பில் வந்து செயற்கைத்தன்மை தெரியவே இல்லை. சில இடங்களில் டப்பிங் பேசும்போது மட்டுமே கொஞ்சம் அந்த எமோஷனோட அந்த இலங்கை தமிழ் பேச மாட்டுறாரோ அப்படின்ற ஒரு தோணுச்சு. பட் படம் போகிற போக்கில் அது நமக்கு பெரிய ஒரு குறையாக நமக்கு தெரியல. நெக்ஸ்ட்டு சிம்ரன் வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம். இதுக்கு முன்னாடியும் அவங்க நிறைய படங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் ஒரு லாங் கேப், ஏன்னா இப்போ ரீசெண்டாக அவங்க கேமியோ பண்ணுறது, சின்ன சின்ன ஸ்பெஷல் டான்ஸ்க்கு வந்து போகிறது, இந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம். பட் நல்ல ஒரு சூப்பரான ஒரு கேரக்டரை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க சசிகுமாருடைய மனைவியாக. அதையும் அவங்க ரொம்பவும் அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க ஆடியன்ஸ்க்கு மத்தியில். குறிப்பாக பலருக்குமே சிம்ரன் வந்து திரும்ப இந்த ஆழ்த்தோட்ட பூபதி பாட்டுக்கு டான்ஸ் ஆடினா எப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இயக்குனர் அதை ஃபேன்ஸோட மைண்டை புரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தில் ஆட வச்சிட்டாரு. அந்த ஒரு பாட்டுக்கு ரொம்பவும் இயல்பாக முகத்தில் அந்த சுருக்கம் தெரிகிற மாதிரி ஒரு வயசான தோற்றத்தோட நல்லாவே சிம்ரன் தன்னுடைய கேரக்டரை பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய மூத்த பையனா மிதுன் ஜெய்சங்கர், ஆவேஷம் படத்தில் நடித்தவர், ரொம்பவும் ஒரு மெச்சூரான நடிப்பாக கொடுத்துருக்காரு. அப்பாவை எதிர்த்து பேசுகிறதாகட்டும், அப்பா மேலே கோபம், அன்பு ரெண்டையுமே சேர்த்து காட்டுறது அப்படின்ட்டு அவருடைய முகத்திலே அந்த ஒரு எக்ஸ்பிரஷனை காட்டுறாரு. காதல் காட்சிகளையும் கொஞ்சம் தனக்கு உண்டான பாணியிலே ஒரு நல்லான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. உங்களுக்கு அடுத்தபடியாக அந்த படத்தினுடைய மேன் ஆஃப் த மேட்ச் அந்த குட்டி பையன் தான். சசிகுமாரனுடைய 2வது மகனாக கமலேஷ் அப்படின்றவர் நடிச்சிருக்காரு. அந்த பையன் வர சீன் எல்லாமே தேட்டரில் அப்படி விழுந்து சிரிக்கிறாங்க. ஏன்னா இந்த பையன் தான் நம்ம எல்லாத்தையுமே சிரிக்க வச்சுட்டே இருக்காரு. ரொம்பவும் சீரியஸாக இருக்கிற நேரத்தில் டக்குன்னு காமெடி பண்ணுறது, போலீஸ்கிட்ட போய் சொல்லி எஸ்கேப் ஆகுறது, அவங்க மாமாட்ட பேசுகிறது, ஜாலியாக அந்த ஒரு பையனோட கேரக்டர் எழுதியிருக்காங்க. அந்த பையனும் ரொம்பவும் அதை ரசித்து உள்வாங்கி பண்ணியிருக்காரு கமலேஷ் அப்படின்றவர். அந்த சின்ன பையனுக்கு வாழ்த்துக்கள், பெரிய ஹீரோவாக உருவாப்பில் அவர். ஸோ நல்லா ரசிக்க வச்சுருக்காங்க. இவங்களுக்கு அடுத்தபடியாக இளங்கோ குமரவேல், ஸ்ரீஜா ரவி, எம்எஸ் பாஸ்கர், பகவதி பெருமாள், இவங்களாம் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. குறிப்பாக யோகி பாபு படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சில இடங்களில் வராரு, அப்புறம் செகண்ட் ஹாஃப்லேயும் கொஞ்சம் இடங்களில் வராரு. இவர் வர்ற போர்ஷன் எல்லாத்துலேயுமே சிரிக்க வச்சுறாரு. சிம்ரனுடைய அண்ணன் கதாபாத்திரத்தில் தான் யோகி பாபு நடிச்சிருக்காரு. யோகி பாபு வரக்கூடிய இடங்களும் பக்காவாக காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ரமேஷ் திலக் அவர் தான் இந்த படத்தில் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு கேரக்டர். ஏன்னா அவருடைய ஆரம்பத்தில் அவருடைய கதாபாத்திரமாலேயே தான் கதையே நகருது. அவருடைய பெர்ஃபார்மன்ஸுமே டாப் நோச்சாக இருந்துச்சு. கிளைமேக்ஸில் அவர் பண்ணக்கூடிய விஷயத்துக்கு தேட்டரே எந்திரிச்சுட்டு கை தட்டுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரில்லியண்டான ஒரு நடிப்பை ரமேஷ் திலக் கொடுத்துருக்காரு. பகவதி பெருமாள் ஆரம்பத்தில் கொஞ்சம் சீரியஸான கேரக்டர் மாதிரி என்ட்ரி ஆகி போக போக அவர் பண்ணக்கூடிய ஃபன்னான விஷயங்கள் ஆடியன்ஸ்க்கு ஈஸியாக கனெக்ட் ஆயிடுச்சு. எம்எஸ் பாஸ்கர் ஒரு மெச்சூரான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டருக்கு அவரை விட்டால் வேறு யாருமே செட் ஆவாரா அப்படின்னு நமக்கு யோசிக்க தோணுச்சு. அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காரு. இன்னொரு பக்கம் இளங்கோ குமரவேல், ஸ்ரீஜா ரவி 2 பேருமே எமோஷனான ஒரு நடிப்பு. அவர் 2 பேருக்கும் நடி சொல்லி தரணுமான்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு எமோஷனை கொடுத்து நம்மளை நிறைய இடங்களில் கண்கலங்க வச்சுட்டாங்க. டேரக்டரும் படத்தில் ஒரு சீனில் கேமியோ பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேர் படத்தில் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே தங்களுடைய வேலையை சரியாக பண்ணியிருக்காங்க. படத்தில் மிதுனுக்கு ஜோடியாக ஒரு பொண்ணு நடிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தாங்க.
அதே மாதிரி அவங்களுக்கு அம்மாவை ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க. அவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க சிரிக்கிறத பார்த்தே நாம சிரிச்சிடுறோம். ஸோ இந்த மாதிரி நடிகர்கள் எல்லாருமே தங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை செம்மையா குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அறிமுக இயக்குனர் அபிஷன் ஜீவித். ஸோ முதல் படம் மாரியே தெரியல இந்த படம். ஏன்னா இந்த படத்தினுடைய கதை ஏன்னா இலங்கை தமிழர்கள் கதையை நம்ம ஊர்ல எடுத்தாலே அது ரொம்பவும் சோகமா, ட்ராமாட்டிக்கா கொண்டுட்டு போய் நம்மள ஒரு மாரியான கில்ட் பண்ற மாரியான ஒரு படத்த குடுத்துருவாங்க. பட் அதுலேருந்து வெளிய வந்து ஒரு ஜாலியான இந்த படத்துலயும் கன்டென்ட் இருக்கு. பட் இருந்தாலும் அத ஜாலியா போற போக்குல சொல்ற விதம் வந்து ரொம்பவும் கஷ்டம். அது ரொம்பவும் எளிமையா எல்லாருக்கும் புரியிற மாரி இந்த படத்துல வந்து அபிஷன் தன்னுடைய ரைட்டிங்ல கொண்டுட்டு போயிருக்காரு. கண்டிப்பா அவர் தமிழ் சினிமால ஒரு மிகப்பெரிய ஃபியூச்சர் இருக்கு அப்டின்னே நாம சொல்லலாம். ஏன்னா இந்த படத்துடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப சீரியஸான ஒரு படமா இருக்க போல திக்னு வச்சுட்டு இருக்க போறாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கும்போது, படம் முழுக்க உங்களுக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாரி, அங்கங்க கண் கலங்குற மாரியான இந்த மாரியான விஷயங்கள்லாம் கொண்டுட்டு போயிருக்காங்க. படத்தினுடைய லாஸ்ட் ஒரு 10 நிமிஷம் தான் நமக்கு வந்து கொஞ்சம் படபடப்பா இருக்கு. ஐயோ! என்ன ஆக போகுது? மாட்டிக்குவாங்களா இல்லையா? அப்படின்ற ஒரு படபடப்பு வருது. மத்தபடி படம் முழுக்க நம்ம அப்பப்ப சிரிச்சுக்கிட்டே, எமோஷனல் ஆயிட்டே பார்க்குற மாரியான ஒரு நல்ல ஃபீல் குட் படத்த இந்த இயக்குனர் வந்து குடுத்துருக்காரு. அதுக்கு படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர், ஷான் இசை இது எல்லாமே பக்கபலமா இருந்திருக்கு அப்படின்னே நாம சொல்லலாம். படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளேவும் உங்களுக்கு எந்த இடத்துலயுமே லேக் இல்ல. ஏன்னா படத்தினுடைய டியூரேஷனே உங்களுக்கு 2 மணி நேரம் 5 நிமிஷம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க உங்களுக்கு ஜாலியா கொஞ்சம் எமோஷனோட போயிருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சில இடங்கள்ல தோணும், எதுக்கு இந்த எமோஷன் காட்சிலாம் வச்சிருக்காங்க? இதெல்லாம் தேவையே இல்லையே. இந்த கேரக்டர்லாம் ரிமூவ் பண்ணிட்டே படத்த பண்ணியிருக்கலாமேன்ட்டு. பட் இதற்கான காரணத்தையும் நமக்கு விளக்குற மாதிரி செகண்ட் ஹாஃப்ல அத ஈஸியா கன்வே பண்ணிட்டாங்க. செகண்ட் ஹாஃபும் உங்களுக்கு ஜாலியா போகுது. சில இடங்கள் எமோஷனல் ஆகுது. கிளைமேக்ஸ் ரொம்ப பரபரப்பா போய் ஒரு ஃபீல் குட் படத்த இந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து குடுத்திருக்காரு. கண்டிப்பா அவருக்கு பாராட்டுகள். மனிதம், அன்பு இது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம். நீங்க யாரா வேணா இருங்க, எந்த ஊர்ல வேணா இருங்க. பட் உங்களுக்கு வந்து இந்த அன்புன்றது கண்டிப்பா இருக்கணும். மனிதர்களை மதிக்கக்கூடிய வந்து ஒரு தன்மை. யாருக்காவது ஒரு பிரச்சனையா நம்ம முன்னாடி போய் உதவி பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இந்த படத்துல ரொம்பவும் ஹானஸ்டா இந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து பேசியிருக்காரு. அதை எளிமையா ஆடியன்ஸுக்கு புரியுற மாதிரி கன்வே பண்ணவும் செஞ்சிருக்காரு. ஒரு நல்ல ஃபீல் குட் படமா இந்த படத்தை அவரு குடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பா இந்த படத்தை நீங்க உங்களுடைய ஃபேமிலியோட, குழந்தைங்களோட உட்காந்து பார்க்கலாம். ஒரு நல்ல ஃபீல் குட் படம் தான். குட் நைட், அயோத்தி இந்த மாதிரி எல்லா படங்களையும் சேர்ந்து ஒரு படம் பார்த்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான ஒரு அழகான கதையை இந்த படம் மூலமா குடுத்துருக்காங்க. இன்னொன்னு இலங்கை தமிழர் நான் ஆரம்பத்துல சொன்ன மாரி இலங்கையிலேருந்து வரக்கூடிய தமிழர்களை வச்சு அகதியா படம் பண்றவங்க கொஞ்சம் நமக்கு சோகமாக்குற மாதிரி படம் பார்க்குவாங்க. பட் இந்த படத்துல அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஒரு ஜாலியான ஒரு படத்தை குடுத்துருக்காங்க. கண்டிப்பா படக்குழுவுக்கு பாராட்டுக்கள். படத்துல போற போக்குல நிறைய வசனங்களை சும்மா கேஷுவலா சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த வசனங்கள்லாம் மிகப்பெரிய இம்பாக்டா இருக்கிற மாதிரி இருக்கு. நாங்க பேசுற மொழி உங்களுக்கு பிரச்சனையா, இல்ல தமிழ் பேசுறது தான் பிரச்சனையா அப்படின்ற சொல்ற வசனம் ஆகட்டும், உங்களை யாருங்க அகதின்னு சொன்னது, கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி நிறைய வசனங்கள் படம் முழுக்க உங்களுக்கு நிரம்பி இருக்கு. ஸோ வசனங்களும் ஒரு வகையில் உங்களுக்கு இம்பாக்டை கிரியேட் பண்ணுது. மொத்தத்தில் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஃபீல் குட் திரைப்படம். பிரச்சார பாணியில் எதுவுமே ரொம்ப பிரீச்சியாக சொல்லாமல் ரொம்பவும் ஃபன்னோட, எமோஷனலோட ஒரு அழகான குட்டி கவிதை மாதிரி இந்த படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். வணக்கம் கோவை சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் எஜி எக்ஸ்போ 2025 மே 3ஆம் தேதி கோயம்புத்தூரில் உள்ள ரெடிசன் ப்ளூ ஹோட்டலில் எங்களுடன் சேருங்கள்.